Hi friends, today I am going to tell about 55th Jividasa Tirupavalavanam, Kanchipuram. பெருமாள் பெருமாள் பவளவண்ண பெருமாள் நின்ற திருக்கோலம் நித்திய திருமுக மண்டலம் காஞ்சிபுரம் திருப்பவளவண்ணன் 55வது திவ்ய தேசம். பெருமாள் திருப்பவளவண்ணர், தாயார் பவளவல்லி நாச்சியார். விமானம் ரவண விமானம், தீர்த்தம் சக்கர தீர்த்தம், பிரஜிக்ஷம் தேவதைகள் பார்வதி. திருமங்கை ஆழ்வார் பாசரம் பாடியுள்ளார். காஞ்சிபுரம் ரயில் நிலையத்திற்கு அருகே உள்ளது. திருநாமம் சிகப்பு வண்ணத்தில் பவள நிறத்தில் பெருமாள் இருக்கிறது. நமது 4 யுகத்தில் 4 வண்ணத்தில் பெருமாள் சேவை சாய்க்கிறார். 4 வண்ணத்தில் சேவை சாய்க்கிறார் பெருமாள். பால் நீர்மை, செந்நீர்மை, பாலும் பசு புறம் போல பால் நீர்மை, குருத்து தயத்து வண்டு நீல நீர்மை, பிரிதியுகத்தில் வெண்மையாக இருப்பார். கிருதால் யுகத்தில் செம்பு நிறமாக இருப்பார், சிவப்பு நிறமாக இருப்பார். 4 வண்ணம் துவார யுகத்தில் மாம்பழம் பச்சை வண்ணம், கலியுகத்தில் கருமை நிறத்தில் இருக்கிறார். 4 யுகத்தில் 4 வண்ணத்தில் பெருமாள் சேவை சாய்க்கிறார். அதுபோல சிகப்பு வண்ணத்தில் தான் பெருமாள் இங்கு எழுந்தருளியுள்ளார். மனிதருக்கும் அன்பில் தேவதைகளுக்கும் அவர்கள் பிரார்த்தனைக்கிணங்க விதிச்சுமாய் பிராண ஈசனாக இருக்கிறார். இப்படி வண்ணம் இந்த கோவிலில் இருக்கும் மண்டபத்தில் காஞ்சி தேவ பெருமாள் வைகாசி பிரம்மோற்சவத்தில் 5ஆம் நாள் அன்று எழுந்திருக்கிறார். நேரம் அங்கு இருப்பார். மற்றபடி மண்டபத்திலே கண்டு அருள்பாலிக்கிறார். அதுவே இந்த கோவிலில் இருக்கும் பெருமை. மூலவர் பவளவண்ணர், மேற்கு நோக்கி நின்ற கோலம். தாயார் பவளவல்லி நாச்சியார், தனி கோவில் நாச்சியார். இந்த தாயாருக்கு ஒரு பெருமை. மந்திரம் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுபோல தூரமான பண்பட்ட தாயார். இது மகாலட்சுமிக்குரிய இந்திரம். அந்த இந்திரத்தில் மேலே உற்சவமூர்த்தி எழுந்திருக்கிறார். ஸ்ரீ இந்திரம் மேலே அமர்ந்திருக்கிறார். இத்திருத்தலத்தில் ஆழ்வார்கள் சாதிக்கிறார். இப்படி தேடி தேடி எங்கிருக்கிறாய் என்று தேடிக்கொண்டிருக்கிறேன், சேவை சாய்க்க மாட்டாயா என்று கேட்க பவளவண்ண பெருமாள் பவளம் என்ற சிகப்பு நிறத்தில் வண்ணத்தோடு பெருமாள் சேவை சாய்க்கிறார். திருவண்ண காஞ்சிபுரம் திருப்பவளவண்ணன் காஞ்சிபுரத்தில் எழுந்திருக்கிறார். அதே வேற அஷ்டபிரதத்தில் பவளவண்ணன் என்ற பெருமாள் சிகப்பு நிறம், பச்சை மாந்தளி வண்ணம், சிவப்பு வர்ணத்தில் இங்கே பெருமாள் காட்சி அளிக்கிறார். காஞ்சிபுரம் என்ற தலம் பற்றி வரலாறு சிறப்பாக இருக்கிறது. பிரம்மனின் யாகத்தை கலைக்க சரஸ்வதி தேவி தொடர்ந்து எத்தனையோ முயற்சிகள் செய்ய அத்தனையும் பயன்றி போக ஒரு கொடிய அரக்கர் கூட்டத்தை படைத்து நொடிப்பொழுதில் அந்த அரக்கர் கூட்டத்தை தூசம் செய்து ரத்தம் தேய நின்றார் பெருமாள். இவ்வாறு ரத்தம் தேய பிரணேஸ்வர வண்ணமாக நின்றதால் பிரணேஸ்வர தூய தமிழ் பவளவண்ணம் ஆனார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.